அன்பிற்குரியவர்களே, சிரிக்கவே நகைச்சுவை என்பதை பற்றி அதிகமாக சிந்தித்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. வார்த்தைகளை கொஞ்சம் பிளந்து மாற்றி அதில் கூட ஒரு நகைச்சுவை வரவழைக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக முயற்சி செய்து பார்த்துருக்கிறார். உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சில பேருக்கு தான் அந்த ஆற்றல் கைவரப்படும். அந்த ஆற்றல் நம்முடைய பிள்ளைக்கு இருக்கிறது. எனவே பிள்ளையே நீ வாழ்க என்றுதான் நான் சொல்லுவேன். இதற்கு விடையளித்து கணேசன் காமாட்சி பிள்ளை அவர்கள் வருகிறார். ஒரு பிள்ளை போனால் இன்னொரு பிள்ளை நல்ல பிள்ளை. நான் வணக்கம் கூட அவைக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க பேசுனது கொஞ்சம் பதில் சொல்றேன். நீங்க எல்லாரும் பஞ்சு மிட்டாய் வாங்கியிருப்பீங்க, பெருசா கொடுப்பான், அமுக்கி பார்த்தா ஒண்ணு இருக்காது. அதுதான் அவங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க. எதுக்கு நீங்க அமுக்குறீங்க? சாப்பிட்டாலே அமுக்கிறோம். சிரித்தா முடி கொட்டாதுன்னு சிஜி பிள்ளை அவர்கள் சொன்னார். அவர் தலையை பாருங்க, இங்க இருக்கவங்க தலையை பாருங்க, எவ்வளவு முடி இருக்கு, அந்த பக்கம் இருக்கவங்க தலையை பாருங்க. பரவாயில்ல, இவரு பேசுனது நம்மளுக்கு புரியாது. அது நம்மளுக்கு மட்டும் இல்ல, இவர் கிளவுஸ்னு சொல்ல பிளவுஸ்னு புரிஞ்சுக்க புரியுற மாதிரி பேச தெரிஞ்சா ஏன் கன்ஃபியூஷன் வருது? அதே பிரச்சனை தான் இங்கே. அவையோருக்கு வணக்கம். சீரிய சிந்தனையாளர் ஐயா நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். சிந்திக்காமல் சிரிக்கவே என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சிரிக்கவே முடியாமல் அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும் சிந்தனையோடு சிந்திக்கவே என்ற தலைப்பை எடுத்து உன்னரித்துக் கொண்டிருக்கும் எனது அணியினருக்கும் வணக்கம். சிரிப்பு என்பது மெய்யெழுத்து, சிந்தனை என்பது உயிரெழுத்து. ஒரு நல்ல நகைச்சுவையில் மெய்யெழுத்து மட்டும் தனியாக வராது. சிந்தனை என்கிற உயிரோடு கலக்கும் போதுதான் அதற்கு அர்த்தம் பிறக்கிறது. நான் சொன்னது நம்ம எதிரணியினருக்கு புரியாமலே கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பாஷையில சொல்றேன். எங்க அம்மா செய்வாங்க வெள்ளச்சீயம்னு சொல்லிட்டு, எப்படின்னா அந்த அரிசி மாவு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள இனிப்பான ஒரு பொருளை போட்டு முக்கி எடுத்து எண்ணெயில போட்டு எடுத்து கொடுப்பாங்க. அது வெளியில மட்டும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு நல்லா இருக்காது. உள்ள இருக்க அந்த பூரணம்னு சொல்லுவாங்க, அதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, நல்ல சுவையோட இருக்கும். எதிரணிக்காரங்க என்ன பண்றாங்க, வெளியில இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வடை போச்சே அப்படிங்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், பூரணம் என்பதற்கு முழுமை என்ற ஒரு பொருள் உண்டு. பூரணத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க வடையை. பொதுவாக ஒரு கருத்தை அல்லது செய்தியை சொல்ல பல உத்திகளை கையாளுவார்கள். நகைச்சுவை என்பது ஒரு உத்தி. அது ஒரு எளிமையான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு உத்தி. நகைச்சுவை என்பது எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். திரைப்படங்கள், நாடகங்கள், தெருக்கூத்து, அரசவைகளில் விகட கவிகளை வைத்து நகைச்சுவை பண்ணி சிந்தனையை செலுத்தினார்கள். ஏன் நாம் நடத்தி கொண்டிருக்கும் இந்த பட்டிமன்றம் கூட ஒரு நல்ல செய்தியை சொல்ல, நல்ல சிந்தனையை தூண்ட நடத்தப்படும் நகைச்சுவை நிகழ்ச்சி தானே இல்லையா? திரைப்படங்கள்ல சதிலீலாவதினு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அது ஒரு முழு நீள நகைச்சுவை சித்திரம், ஒத்துக்கொள்கிறேன். ஆனா அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க சிரிச்சுட்டு மட்டும் வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட். சிந்தனை செய்ய 1000 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பெண் இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படக்கூடாது என்பதை ஹீரா கேரக்டரில் சொன்னார். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நண்பன் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்கிற சீரிய சிந்தனைகளை சொன்னார்கள். அதை பார்த்து சிரித்து மட்டும் வந்திருந்தால், மறுபடியும் சொல்றேன், வேஸ்ட். எந்த ஒரு செய்தியையும் மேலோட்டமா பார்த்தா புரியாது, கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு கவிஞர் சொன்னான், கருத்தறியா கவிதை என்று கிழித்தறியாதே, கொஞ்சம் அமைதியாக படித்து பார், 1000 பொருள் இருக்கும் என்று. நமது நண்பர்களுக்காக சொல்லுகிறேன், கருத்தறியா நகைச்சுவை என்று சிரித்து வைக்காதே, கொஞ்சம் சிந்தித்து பார், 1000 பொருள் இருக்கும். இப்படித்தான் சமீபத்தில் நான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன். நிறைய வேலைகள் இருந்தது. நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். எங்க வீட்டுக்காரம்மா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. என் பொண்ணு 5 வயசு பொண்ணு வந்து அம்மா கிட்ட, அம்மா வந்து என் கூட விளையாடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்டா, முடிச்சுட்டு வந்து விளையாடுறேன் அப்படின்னு. என் பொண்ணு உடனே சொன்னா, இதுக்கு தான் எனக்கு 2 அம்மா வேணுங்கிறது. ஒரு அம்மா வேலை பார்ப்பாங்க, இன்னொரு அம்மா என் கூட விளையாடுவாங்க அப்படின்னு. இத மேலோட்டமா பாத்தீங்கன்னா ஏதோ நான் தான் சொல்லி கொடுத்து என் பொண்ணு சொன்னது மாதிரி தெரியும். ஆனா நான் சிந்திச்சேன்.
சிந்திச்சப்பதான் தெரிஞ்சது, நாம் நமது குழந்தைகளோடு தேவையான நேரத்தை செலவிடுவதில்லை. ஆபீஸ் வேலை ஓடு ஓடு ஓடுன்னு போறோம். உடனே என்ன பண்ண, கம்ப்யூட்டரை மூடி வச்சுட்டு என் பொண்ணு கூட விளையாட போயிட்டேன். சிந்தனையின் பலனது, நினைத்து பாருங்கள், சிரித்து மட்டும் வைக்காது. ஒரு எளிய நகைச்சுவையை வச்சு புரட்சி பண்ண முடியுமாங்க? அதுவும் பசுமை புரட்சி பண்ணாரே நம்ம அண்ணன் பாக்யராஜ். முருங்கைக்காய் நகைச்சுவையை பார்த்துட்டு சிரிச்சிட்டு மட்டும் போனவங்க வீட்டுல போய் தூங்கிட்டாங்க. சிந்திச்சுட்டு போனவங்க ஆளுக்கு 2 மரம் நட்டாங்க. நாடு வளமாச்சு. சிந்திச்சா பலன் இருக்கு. அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். அது அமோக விளைச்சலா அம்மோக விளைச்சலா என்பதுதான் இந்த கேள்வி. அது அம்மோகம் சேர்ந்து அமோக விளைச்சல் நடுவர்களே. சிந்தனை என்பது சிந்தனை சேர்ந்த சிரிப்பு தான் உயர்வுதல். பீர்பால், தெனாலிராமன் இவர்கள் அரசவைகள் இருந்தாங்க. ஏன் அவங்களை வந்து பக்கத்துல வச்சிருந்தாங்க? வெறும் சிந்தனையை மட்டும் சொல்றேன்னா அமைச்சர்களை மட்டும் வச்சிருக்கலாமே. நகைச்சுவை கலந்த சிந்தனையை தர வேண்டும் என்பதற்காக. இப்போ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா நவீன தெனாலிராமன் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் கடவுள் வந்து ஒரு நாள் ஒரு பையன்கிட்ட சொன்னார், நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நீ வந்து அந்த வரத்தை உனக்க வேண்டி கேட்கக்கூடாது, உன்னை சார்ந்த யாருக்காவது கேட்கலாம் அப்படின்னு. உடனே வந்துட்டு அந்த பையன் கேட்டான், சிந்திச்சான். சாமி நீங்க சொல்றது சரி, நான் ஒத்துக்கிறேன், நல்ல விஷயமும் கூட, எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆனா எங்க அம்மாவுக்கு மட்டும் ஒரு சூப்பர் ஃபிகர் மருமகளா வரணும் அப்படின்னு. சிந்தனை பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், தண்ணி அடிக்க போன ஆம்பளையும் தண்ணி பிடிக்க போன பொம்பளையும் சண்டை போடாமல் வந்ததாக சரித்திரம் கிடையாது. நல்ல நகைச்சுவையை ரசிக்கிற யாரும் சிந்திக்காமல் இருந்ததாக சரித்திரம் கிடையாது. சிந்திக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமையோ தெரியல. மூளையை மூட்டை கட்டி மூளையில் வைத்து விட்டு வந்திருக்கிறார்கள். சிரிப்பை மட்டும் பார்த்துட்டு சிந்திக்க தெரியாம இருக்கவங்க தான் சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஒரு மேதை ஞானின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் இப்படிலாம் தோணும். கண்ணால் காயப்படுத்துபவள் காதலி, கைகாலை காயப்படுத்துபவள் மனைவியினர். அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு போனவே கல்யாணம் பண்ணிட்டு அடி வாங்கிட்டு இருக்கான். சிந்திச்சவே காதலியோட ஜாலியா இருக்கும். நகைச்சுவை என்பது ஒரு ஆப்பிள் மாதிரி நடுவர்களே. ஏவாள் கையில் ஆப்பிள் கிடைத்ததால் மனித குலம் உருவானது. ஐசக் நியூட்டன் கையில் கிடைத்ததால் புவியீர்ப்பு விசை எனும் தத்துவத்திற்கு விளக்கம் கிடைத்தது. ஸ்டீவ் ஜாப்ஸ் கையில் கிடைத்ததால் என்ன நடந்தது என்று நம்மளுக்கே தெரியும். அதே மாதிரிதான் நகைச்சுவையை வைத்து படைப்பாளர்கள் சில மாற்றங்களை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். அதுக்கு மேலோட்டமா சிரிச்சுட்டு மட்டும் போனாது, சிந்திக்கணும். நாங்க 4 பேர் போதும், நீங்க வேண்டாம், நாங்க சிந்திக்கணும். கடைசியா ஒண்ணு சொல்றேன், நம்ம நண்பர்களுக்கு சிரிக்க சிறப்புற, சிரிப்பவை சிரித்த பின் சிந்திக்க அதற்கு தக. நடுவர் ஐயா ஒரு சீரிய சிந்தனையாளர். அவருக்கு சிந்தனையிடம் உண்டு ஈர்ப்பு. அதனால் நமக்கு சாதகமாய் தருவார் தீர்ப்பு. வாய்ப்பளித்த சிகாகோ தமிழ்ச்சங்கத்திற்கு மிக்க நன்றி. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய கணேசன் அவர்கள் தட்டு தடுமாறாத நல்ல தமிழில் பேசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. கொச்சையாய் ஒரு வார்த்தையும் இல்லை, பச்சையாயும் இல்லை. இருந்தாலும் அந்த குழந்தையை பற்றி அவர் குறிப்பிட்ட பொழுது, இது குழந்தை ஏற்பாடா இது தந்தை ஏற்பாடா என்கிற ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு என்று போய்விடக் கூடாது. ஆமா, அப்படி பார்க்கிற பொழுது அந்த கணேசனுக்கு ஒரு தாரமும் இல்லாமல் தான் உட்கார்ந்திருந்தார் இல்லையா? ரொம்ப நல்ல செய்திகளை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். கவிதை சுவை கலந்திருந்தது, பாராட்டுக்கள். இதற்கு விடையளித்து